உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். வாழை, பிளான்டெயின் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற வாழை. இந்த வாழையினுடைய உட்தண்டு பகுதியை நாம் உணவாக பயன்படுத்துவோம். வாழைப்பட்டை, அதனுடைய சாற்றை எடுத்து தீப்பட்ட காயங்கள், த பேர்ன் இன்ஜுரி என்று சொல்லக்கூடிய தீப்பட்ட காயங்கள், வெட்டுப்பட்ட காயங்கள், சிராய்ப்பு காயங்கள், ப்ரூயிசஸ் என்று சொல்லக்கூடிய தரையிலே விழுந்து தேய்த்து அதனால் ஏற்பட்ட காயங்கள், இவற்றின் மேலே இந்த வாழைப்பட்டையினுடைய சாற்றை தொடர்ந்து அன்றாடம் இருவேளை தடவி வருவதனாலே வெகு சீக்கிரத்திலே தீக்காயங்கள், சிராய்ப்பு காயங்கள் அத்துணையும் விலகி போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரையை நன்கு மைய அரைத்து விழுதாக்கி அதை அடிப்பட்ட காயங்கள், வெட்டுப்பட்ட காயங்கள், சீழ்பிடிக்கக்கூடிய நாட்பட்ட காயங்கள் இவற்றின் மேலே விழுதாக வைத்து ஒரு கட்டு போட்டு விடுவதனாலே நாளடைவிலே இந்த காயங்கள் வெகு சீக்கிரத்திலே ஆறும். சீழ்கட்டிய கட்டிகளாக இருந்தாலும் வெகு சீக்கிரத்தில் உடைந்து வெளிப்பட்டு காயங்கள் வந்த இடம் தெரியாமல் பழைய நிலைக்கு தோல் மாறும். பிடிக்காமல் சீக்கிரத்திலே காயங்கள் ஆறும். இந்த அகத்திக்கீரை உணவு மட்டுமல்ல, உன்னதமான புறமருந்தாகவும் பயன் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, எவால்வுலஸ் அல்சினாய்டஸ் என்று இந்த தாவரத்துக்கு பெயர். இதற்கு காக்கும் கடவுள் விஷ்ணுவினுடைய பெயரை இந்திய மொழிகளிலே வைத்திருக்கிறார்கள். விஷ்ணு கிராந்தி என்று இதற்கு தமிழ் பெயரை மருத்துவ பெயராக தந்திருக்கிறார்கள். இதனுடைய பூக்கள் இளம் சிவப்பு, நீலம் இரண்டும் கலந்த வண்ணத்தை பெற்றிருப்பது. காலையிலே நன்கு மலர்ந்து பின்னர் வாடி விடுகின்ற ஒன்று. இது பல்வேறு மருத்துவ குணங்களை உள்ளடக்கியதாக விளங்குகிறது. இந்த விஷ்ணு கிராந்தி டைஅபோரிட்டிக் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும், ஃபெப்ரிஃப்யூஜ் என்கின்ற வகையிலே வியர்வையை தூண்டி உடலை குளிரச் செய்யக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது என்பதும் உண்மை. காசம் என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், அதனாலே வருகின்ற காய்ச்சல், சளி இவற்றை வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலேயும் இது பணி செய்கிறது. டானிக் என்கின்ற வகையிலே இளைத்த உடலை பலத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. வாதத்தால் வந்த நோய்களை போக்குகிறது. அதிகமான சீதத்தினாலே வந்த காய்ச்சலை போக்குகிறது. வலி நோய்கள் என்று சொல்லக்கூடிய காற்று மிகுதியினாலே ஏற்பட்ட உடலிலே இருக்கின்ற நோய்களை போக்கக்கூடியதாக இது திகழ்கிறது. உடல் தேற்றியாக, காய்ச்சல் தணிப்பானாக, ஆன்டி எல்மின்டிக் என்கின்ற வகையிலே வயிற்று புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக, எக்ஸ்பெக்டோரண்ட் டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற நிலையிலே சளி, இருமலை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு ஓசிமம் சாங்டம் என்று சொல்லக்கூடிய துளசி சேரும்போது ஒத்த மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த துளசிக்கு பிருந்தா என்று சொல்வார்கள். துளசி அதிகமாக இருக்கிற இடத்தை பிருந்தாவனம் என்று சொல்வார்கள்.
அதாவது முதல் மூலிகையிலே விஷ்ணு கிராந்தி என்று சொன்னார்கள். அவதாரங்களிலே ஒரு அவதாரம் விஷ்ணு அவதாரம், இன்னொன்று கிருஷ்ணாவதாரம். இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு இந்த பிருந்தாவனம் மிகுந்த பிடித்த ஒன்றாக விளங்கியது. ஆகையினாலே இந்த வைணவ பெயர்களை கொண்டு இறைவனுக்கு பூஜிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகின்ற இந்த இரண்டும் உன்னதமான மருந்தாகும் என்பதிலே ஐயமில்லை. இவை இரண்டையும் எப்படி மருந்தாக்கி பார்ப்பது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு விஷ்ணு கிரந்தி மற்றும் துளசியை பயன்படுத்தி பித்தத்தினால் ஏற்படக்கூடிய தலை சுற்றலை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, அதே போல் வாதத்தினால் ஏற்படக்கூடிய உடம்பு வலியை போக்கி காய்ச்சலையும் தணிக்கக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: விஷ்ணு கிரந்தி சமூலம், துளசி இலைகள், சுக்கு, சீரகம். ஒரு பாத்திரத்தில் 1/4 தேக்கரண்டி அளவு சீரகத்தை வறுத்துடலாம். சீரகத்தை வறுத்துட்டு இதோட நம்ம நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கணும். சீரகம் பொரிய ஆரம்பித்ததும் நம்ம தண்ணீர் விட்டுக்கலாம். இதோட விஷ்ணு கிரந்தி சமூலம் எடுத்துக்கலாம். இந்த விஷ்ணு கிரந்தி சமூலம், விஷ்ணு கிரந்தி செடி நமக்கு நிழல் பாங்கான இடத்துல அதிகமாக வளர்ந்துருக்கும். இதோட பூக்கள் நல்ல நீல நிறமாக இருக்கும், சிறிய பூக்களாக இருக்கும். காலை நேரத்தில் இந்த பூக்கள் நல்லா மலர்ந்து இருக்கும்பொழுது தான் நம்ம இந்த செடியை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். வெயில் வந்ததுக்கப்புறம் இந்த பூக்கள் நல்லா சுருங்கிடும், அது இருக்கிறதே தெரியாது. அதனால் இந்த பூச்செடி நம்ம கலெக்ட் பண்ணும்பொழுது அதிகாலையில் போயிட்டு கலெக்ட் பண்ணுறது நல்லது. இதோட சமூலம், இதோட சமூல பொடி, இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நம்ம அதை வாங்கி அந்த பொடியும் கூட பயன்படுத்தலாம். இதோட இலை, தண்டு, பூ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த விஷ்ணு கிரந்தி செடி உடலில் உள்ள அதிகப்படியான அனலை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால வெயில் காலத்தில் விஷ்ணு கிரந்தி செடியை நம்ம தண்ணீரில் ஊற வச்சோ அல்ல கொதிக்க வச்சோ அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும்பொழுது பித்தத்தினால் உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் தனியும், பாடி ஹீட் நல்லாவே கம்மியாகும். இந்த சமூலத்தை இதோட சேர்த்துக்கலாம். இது வேர்வை தூண்டக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நமக்கு கோல்டு இருக்கும் பொழுது நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கோ அல்லது வாத குடைச்சல் போன்ற வலியெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம ஆவி பிடிப்பதற்காகவும் இதை பயன்படுத்தலாம். தண்ணீரில் இட்டு நம்ம கொதிக்க வச்சு அதிலிருந்து வரக்கூடிய ஆவி ஒரு 10 செகண்ட் நம்ம முகர்ந்தோம்னாலே முகம் முழுக்க நல்லா வேர்த்துரும். அதே போல் இதற்கு காய்ச்சலை தணிக்கக்கூடிய பண்பும் இருக்குது. இதோட நம்ம துளசி சேர்த்துக்கலாம். துளசி கபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்கிறதுனால நம்ம துளசி சேர்க்குறோம். துளசி இலைகள் ஒரு 5 to 7 இலைகள் சேர்த்துக்கலாம். நமக்கு வயிற்று வலியோ மூட்டு வலியோ காய்ச்சலோ அல்லது எந்த பிரச்சனை இருந்தாலோ சளி பிடிச்சிருந்தாலோ இந்த துளசியும் விஷ்ணு கிரந்தியும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு குடிக்கலாம். சீரகத்தோட துளசி மற்றும் விஷ்ணு கிரந்தி சேர்த்துருக்கோம். அதோட நம்ம இப்போ சுக்கு பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சுக்கு. நோய் பரவும் காலங்களில் நம்ம இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு இந்த விஷ்ணு கிரந்தி மற்றும் துளசி கஷாயத்தை வாரம் ஒரு முறை கூட நம்ம ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக எடுத்துக்கலாம். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு, தொற்றுகளுக்கு நம்ம இதை மருந்தாக எடுத்துக்கும் பொழுது அந்த தொற்றுகள் சீக்கிரமாக நமக்கு உடலில் பல பகுதிகளுக்கு பரவாமல் தடுக்கலாம். அதே போல் மற்றவர்களுக்கும் பரவாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த விஷ்ணு கிரந்தி சமூலம் நரம்பு தளர்ச்சிக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நரம்பு சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்க விஷ்ணு கிரந்தி சமூல பொடியை சீரகம் மற்றும் பால் சேர்த்து தினமும் பருகிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாக இது செயல்படும். ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சீரக பொடி, 1/4 தேக்கரண்டி அளவு விஷ்ணு கிரந்தி சமூல பொடி, அதோட 1/2 டம்ளர் அளவு பால் கலந்து குடிச்சிட்டு வரும் பொழுது நல்ல ஒரு நர்வைன் டானிக்காக இது செயல்படும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். விஷ்ணு கிரந்தி சமூலம், துளசி இலைகள், சீரகம் மற்றும் சுக்கு சேர்ந்த இந்த மருந்தை 60 ml அளவுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் நம்ம பருகிட்டு வரும்பொழுது 3 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது வாதத்தினால் ஏற்படக்கூடிய உடல் வலியை தணிக்கக்கூடிய மருந்தாகவும், நோய் பரவும் காலங்களில் காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், அதே போல் பித்தத்தினால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல் மயக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, எவால்வுலஸ் அல்சினாய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு கிராந்தி, இந்த விஷ்ணு கிராந்தி ஒரு டை அப்போரட்டிக் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்கக்கூடியது.
எக்ஸ்பெக்டோரண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்று. த டீகன்ஜஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நெஞ்சகச் சளியை கரைத்து சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்று. ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற நிலையிலே உடல் தேற்றியாக நோயுற்றவர்கள் உடல் தேறி வருவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. டானிக் என்கின்ற நிலையிலே இது உரமூட்டியாக நல்லவர்கள் கூட உடல் நலியாமல் இருப்பவர்களுக்கு கூட இது உடல் பலம் தரக்கூடிய ஒரு டானிக்காக விளங்குகிறது. ஆன்டெல்மிந்திக் என்கின்ற வகையிலே குடல் புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது. சீதளத்தால் வந்த அத்துணை நோய்களையும் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த விஷ்ணு கிராந்தி விளங்குகிறது. இதற்கு ஒத்த மருத்துவ குணத்தை ஓசிமம் சாங்டம் என்று சொல்லக்கூடிய துளசி பெற்றிருக்கிறது. இந்த துளசி சளியை முறிப்பது மட்டுமல்லாமல் உடலுக்கு உஷ்ணத்தை தந்து வியர்வையை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து இதயத்துக்கும் இதமான ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு சேர்த்திருக்கின்றோம். சுக்கு வாத பித்த சிலேத்தும ரோகங்கள் அத்துணையும் போக்குகின்ற முத்தோஷ சமணியாக விளங்குகிறது. வலியை குறைக்கக்கூடிய அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்றிருக்கிறது. இதனோடு குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் சேர்த்திருக்கின்றோம். சீரகம் ஒத்த மருத்துவ குணத்தை பெற்று வாத நோய்களுக்கு இது ஒரு அடக்குகின்ற தன்மையை பெற்றிருக்கிறது. சரியான வகையிலே குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது. செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. இந்த நான்கும் விஷ்ணு கிரந்தி, துளசி, சுக்கு, சீரகம் இந்த நான்கும் சேர்ந்த பானத்தை அன்றாடம் இருமுறை சில நாட்கள் பருகி வருவதனாலே காய்ச்சல் தணிகிறது, உடல் வலி போகிறது, சளி கரைகிறது, உடல் தேறுகிறது. இப்படி பல்வேறு நன்மைகளை இது நமக்கு தருகிறது என்பதை மனதிலே வைத்து பயன்படுத்துதல் வேண்டும். அன்பான நேயர்களே, விஷ்ணு கிரந்தி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.